குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 6 வைரவி மந்திரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 1090. குருமண்டலம் அமையும் உரைத்த நவசக்தி ஒன்று முடிய நிறைத்த ராசி நெறிமுறை எண்ணி விரைச்சதம் எட்டும் முன் பேசிய நந்தி நிறைத்து நியதி நியமம் செய்தானே. ஒன்று அப்படின்னா மனோன்மணி, ராசி அப்படின்னா வரிசை, சோடச கலைகள் 16, உடம்பை பற்றியவை 8, உயிரை பற்றியவை 8. கூறப்படும் நவசக்திகளுள் ஒன்றான மனோன்மணியை முடியின் மேலும் மற்ற சக்திகளை வரிசையாய் சிரசை சூழவும் பொருந்தும்படி எண்ணி பிரசாத கலைகளில் உடலில் விளங்கும் 8 கலைகளை முன்னே பேசிய நந்தி மற்ற 8ம் நிரம்பியதாய் உயிரில் விளங்கும்படி ஒழுங்கு செய்தான். பாடல் 1091. ஒளிமண்டலத்தை உண்டாக்குவாள் தாம குழலியை கண்ணி உள் நின்ற ஏமத்த இருள் அரவீசும் இளங்கொடி ஓம பெருஞ்சுடர் உள் எழு நுண்புகை மேவித்து அமுதொடு மீண்டது காணே. ஏமம் அப்படின்னா மயக்கம், இளங்கொடி அப்படின்னா இளையவளான பாலை, இவள் மூலாதாரத்தில் திகழ்பவள். ஓம பெரும் சுடர் அப்படின்னா மூலாதாரத்தில் விளங்கும் ஒளி. உன்னிறை ஏமத்திருள் அப்படின்னா அஞ்ஞானம். உள்ளெழு நுண்புகை அப்படின்னா பிராணன். சக்தி உடலில் குழல் போல் விளங்கும் சுழுமுனை நாடியில் விளங்குபவள். கருணை கண்களை உடையவள். உயிரில் மயக்கத்தை செய்யும் இருளை முற்றிலும் அகற்றும் குண்டலினியாக இருக்கின்றாள். மூலாதாரத்தின் நின்றும் எழுகின்ற மூல கனலில் உண்டான மூலவாயுவுடன் சேர்ந்து ஒளிமண்டலத்தை உருவாக்கிவிட்டு திரும்புவாள். இந்த தேவியை நீ கண்டு கொள்வாயாக. பாடல் 1092. மூன்றிட மந்திரங்கள் காணும் இருதய மந்திரமும் கண்டு பேணும் நம என்று பேசும் தலைமேலே வேணு நடுவு மிக நின்ற ஆகுதி போனும் நடு என்ற அந்தம் சிகையே. கிரியையால் உணர்த்தப்படும் 6 மந்திரங்களுள் 3 மந்திரங்கள் இங்கு கூறப்பட்டுள்ளன. அவை ஹிருதயம், சிரசு, சிகை ஆகிய 3க்கும் உரிய மந்திரங்கள். கூறும் மந்திர பொருள் உணர்ந்து தலையின் மீது வீற்றிருக்கும் சக்திக்கு வணக்கம் செய்க. மூங்கில் குழாய் போன்றுள்ள நடுநாடியின் வழியாய் உச்சியில் பொருந்தி நீ அளிக்கும் ஆகுதியை ஏற்பால். உச்சியின் நடுவே விளங்குவது சிகா என்ற மந்திரம் என்று அறிவாயாக. பாடல் 1093. யோனி முதல் கபாலம் வரை திகழ்வாள். சிகை நின்ற அந்த கவசம் கொண்டு ஆதி பகை நின்ற அங்கத்தை பார் என்று மாறி தொகை நின்ற நேத்திரம் முத்திரை சூலம் பகை நின்ற யோனி பொருத்தலும் ஆமே. கவசம் அப்படின்னா ஒளி, நேத்திர திரயம் அப்படின்னா சூழினி, யோனி முதல் தலைவரை விளங்கும் திங்கள் கதிரவன் அக்னி மண்டல ஒளி ஆகும். சிகையால் உணர்த்த பெற்ற சகஸ்ரதலத்தில் திகழும் ஒளியை எவ்விடத்தும் சூழ்வதாக கொண்டு முன்னம் காமம் முதலிய எண்வகை இருள் பொருந்திய அங்கத்தை மாறும்படி செய்து தொகையாய் நின்ற நேந்திர திரயமான யோனி முதல் கபாலம் வரை விளங்குவாள். இதை அறிவாயாக. பாடல் 1094. விழிப்புடன் செய்ய வேண்டிய உச்சாரணம். வருத்தம் 2ம் சிறுவிரல் மாறி பொருத்தி அணிவிரல் சுட்டி பிடித்து நெறித்து ஒன்ற வைத்து நெடிது நடுவே பெருத்த விரல் 2 உள்புக பேசே. மனம் ஒளி அடைய சிறு விரலையும் அதை அடுத்துள்ள மோதிர விரலையும் எதிர் வரிசையாய் மாற்றி மோதிர விரல் பொருந்தும்படி பிடித்து கண்களை அமுக்கி நெறிப்பதில் நீண்ட நடுவிரல் பொருத்தத்தில் பார்வையை செலுத்தினால் ஒளி உண்டாகும். அத்தகைய ஒளியில் புகுவதற்கு முயற்சி செய்க. இந்த முறை தியானத்தால் ஒளியை எழுப்ப முயலாதவர்களுக்கு உரியது. இதை எச்சரிக்கையுடன் செய்தல் இன்றியமையாதது. பாடல் 1095. பிராணன் வசப்படுவதற்கு உரிய மந்திரம். பேசிய மந்திரம் இகாரம் பிரித்து உரை கூசம் இல்லாத சகாரத்தை முன்கொண்டு வாசி பிராணன் உபதேசம் ஆகைக்கு கூசிய பிந்துவுடன் கொண்டு கூடவே. பேசிய மந்திரம் அப்படின்னா சி, இது பிராணாயாம முறை. சிம் என்று சொன்னால் பிராணன் வசப்படும். பிராணன் வசப்படுவதற்கு சொல்லப்பட்ட மந்திரம் யாது என்றால் கூறுவதற்கு அரிய சகாரத்தை முன்னிறுத்தி அதனுடன் இகாரத்தை பிரித்து சேர்த்து மாத்திரையில் குறைந்த மகாரத்தையும் கூட்டி சொல்ல வேண்டும். பாடல் 1096.
1096 நாதத்தின் நடுவே தேவி விளங்குவாள். கூவிய சீவன் பிராணன் முதலாக பாவிய சா உடன் பண்ணும் யகாரத்தை மேவிய மாயை விரிசங்கு முத்திரை தேவி நடுவுள் திகழ்ந்து நின்றாளே. சவ்வுடன் அப்படின்னா சிவத்துடன், யகாரத்தை அப்படின்னா யகரமான ஆன்மா, முத்திரை அப்படின்னா நாதம், முத்திரை அப்படின்னா முதல் நிலைக்கு செல்லல் அப்படின்னும் எடுத்துக்கலாம். விரிசங்கு அப்படின்னா சங்கின் ஓசை. இவ்வாறு செபித்த சிவன் பிராணன் மேல் எழ சகரத்தால் குறிப்பிடும் சிவத்துடன் மா ஆகிய ஆன்மாவும் உடன் உறையும். அங்கு சுத்தமாயை விளங்கும் போது சங்கின் ஓசை தோன்றி விரிய அந்த ஓசை நடுவுள் திரிபுரை சிறந்து ஒளியுடன் விளங்குவாள். பாடல் 1097. வலிய அடியார்க்கு அருளுபவள் சக்தி நின்ற பைரவி நீலி நிசாசரி ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து சென்று அருள் நாயகி தேவர் பிரானுக்கே நன்று அருள் ஞானத்து நாடிடும் சாற்றியே. நீலி அப்படின்னா நீல நிறம் உடையவள், நிசாசரி அப்படின்னா இரவில் இயங்குபவள், ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய அப்படின்னா ராசத தாமத சாத்வீக ஆகிய மூன்றும் அடங்கிய அப்படின்னு அர்த்தம். பைரவி நீல நிறம் உடையவள், இரவில் இயங்குபவள், ராசத தாமத சாத்வீக என்ற மூன்று குணங்களும் அடங்கிய உள்ளத்துள் தானே வலிய சென்று அருள் வழங்கும் தலைவி தேவனான சிவபெருமானின் ஏவலின் வழியாக நன்மையை அருள்பவள் ஆதலால் அவளை விரும்பி புகழுங்கள். பாடல் 1098. தேவியே யாவுமாய் விளங்குபவள் சாற்றிய வேதம் சராசரம் ஐம்பூதம் நாற்றிசை முக்கண்ணி நாடும் இருள்வெளி தோற்றம் உயிர் பன்மை சோதி பராபரை ஆற்றலோடு ஆய் நிற்கும் ஆதி முதல்வியே. சராசரம் அப்படின்னா சரம் பிளஸ் அசரம், சரம் அப்படின்னா இயங்குவன, அசரம் அப்படின்னா நிற்பன, பராபரை அப்படின்னா பராசக்தி. சிவபெருமான் அருளிய மறை இயங்குவன நிற்பன ஆகிய உலகம் இவற்றுக்கு முதலாகிய ஐம்பூதங்கள் நான்கு திசைகள் ஆகிய எல்லாம் மூன்று கண்களை உடைய தேவியின் வடிவமே ஆகும். விரும்பும் இருள் வெளியாயும் தோன்றுகின்ற ஆன்மாவாகவும் உள்ள ஒளி பிழம்பானவள். இவற்றுக்கெல்லாம் ஆற்றலை அளிப்பவளும் அவளே ஆவாள். பாடல் 1099. உயிரும் உடம்பும் சிவத்தன்மை அடையும் ஆதி பைரவி கன்னித்துறை மன்னி ஓதி உணரில் உடல் உயிர் ஈசன் ஆம் பேதே உலகில் பிறவிகள் நாசமாம் ஓத உலவாத கோலம் ஒன்று ஆகுமே. ஆதி பைரவி அப்படின்னா குண்டலினி சக்தி, கன்னித்துறை அப்படின்னா மூலாதாரம், நாசமாம் அப்படின்னா அழியும், ஓத உலவாத கோலம் அப்படின்னா சொல்ல முடியாத அழகு. குண்டலினி சுருண்டு கிடக்கும் மூலாதாரத்தை பொருந்தி அவளை சகஸ்ரதலத்துக்கு கொண்டு வந்து ஞான சாத்திரங்களில் சொன்னவற்றை அனுபவமாய் பெற்றால் உடம்பும் உயிரும் சிவத்தன்மை அடையும். அறியாமை உடைய உலகத்தில் பிறவிகள் உண்டாகாது. சொல்லால் சொல்ல இயலாத அழகு உடையவளாக செய்து அருளுவாள். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 1100வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.